ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா சமையல். வெல்கம் டு சண்டே சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்லேயே கொத்து பரோட்டா ஈஸியாக எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதை இன்னைக்கு எங்கள் பையன் தான் செய்ய போகிறோம். அம்மாக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கேன் நான். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பிச்சி போட்ட பரோட்டா, சால்னா, முட்டை 2. தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் அதில் விட்டுட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கணும். அது கூடவே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். நல்லா இந்தாண்ட 4 திருப்பி இந்தாண்ட 4 திருப்பி நல்லா திருப்பி நல்லா அதை வேக வச்சுட்டு இது கூடவே பிச்சி போட்ட பரோட்டாவை போட்டுக்கோங்க. 2 முட்டையை அது கூட உடச்சி ஊற்றிக்கோங்க. சால்னாவை எடுத்து ஒரு 2-3 கரண்டியை ஊற்றி நல்லா பரோட்டாவை திருப்பி திருப்பி அது கூடயே விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். கடையில் கொத்து பரோட்டா என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா இதை பரோட்டாவை வேக வச்சு கீழே இறக்கி இதோட ஹைலைட்டே டம்ளரில் வச்சு கொத்தி விடுறது தான். பரோட்டாவை நல்லா இப்படி கொத்தி கொத்தி விட்டோம்னா நல்லா பொடி பொடியாக வரும். இது தாங்க கொத்து பரோட்டாங்கிறது. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இன்னும் வேணும்னா கொஞ்சம் சால்னாவை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை ஃபைனல் டச்சாக போட்டுட்டு நல்லா பரோட்டாவை திருப்பி கொடுத்து இலையில் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அரோமா வரும். சூப்பராக இருக்குங்க. நம்மளே போட்டு நம்மளே சாப்பிட்றது நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.